பின்னாடி வா. ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் நாலு போட்டு விட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். இது ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது ஒரு பாக்ஸ் இருக்குது. அது எடுத்துக்கிறாச்சு அது நேர் பாக்ஸ் ஆகிடுது. சார் பார்த்து செய்யறாங்க தான் நீங்கள் டிசைனில் ஏதாவது அதே மாதிரி ட்ரெயினில் அடிக்கல. கண்ணாடி நம்ம ஃபைனல் பண்ணுறோம். இது ஜென்ஸ் அந்த இது போல் அந்த எக்ஸாஸ்ட் அது அண்ணா கரெக்டாக 3 6 7 இருக்குங்க. ரெண்டு நல்லா போல் நல்லா மாடல் रैंप इधर वेल आर्ट अल्प इधर சொல்லுண்ணா டைல்ஸோடு எடுக்கணுமாண்ணா லைன் சைடா அவருக்கு கையில் கட்டி தொங்க டைல்ஸோடு எடுக்கணும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்ற உடனேயே அவர் சட்டமன்றத்தில் ஒரு முத்தாய்ப்பான அறிவிக்கையை சொன்னார். என்னுடைய ஆட்சிக்கு 2 கண்கள், ஒன்று மக்கள் நலத்துறை, மற்றொன்று கல்வித்துறை என்று சட்டமன்றத்திலே அறிவித்தார்.
கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மைய கருத்தாக இருந்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே முதலிடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்கல்வியில தமிழ்நாடு முதலிடம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப கல்வியிலும் சரி, நடுநிலை கல்வியிலும் சரி, மேல்நிலை கல்வியிலும் மாணவர்கள் சிறந்து விளங்கினால்தான், தேர்வு பெற்றால்தான் உயர்நிலை கல்வியில அவர்கள் முதலிடத்தை பெற முடியும் மாநிலத்தில். அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம், மாடல் ஸ்கூல் என்று அதை சிறப்பாக அமைத்திட வேண்டும், கட்டடங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்தார்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ வருவாய் மாவட்டம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த வருவாய் மாவட்டத்தில் மாணவர்கள் மாணவிகள் பள்ளியிலேயே தங்கி, அது முன்னால் சொல்லுவாங்க உண்டு உறைவிடை பள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் இருபாலும் அங்கேயே தங்கி அங்கே படிப்பதன் மூலமாக கல்வித்தரத்தை உயர்த்த முடியும். நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் படிக்க முடியும், மாணவர்கள் படிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு 3 மாவட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். ஒன்று திருச்சி, மற்றொன்று விழுப்புரம், இன்னொன்று கடலூர், இன்னொன்று கள்ளக்குறிச்சி, நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 9, 10, 11, 12 +2 அது வரைக்கும் படிக்கிற மாணவிகள் இந்த கட்டடத்திலேயே இங்கே தங்கி இங்கே படிக்க முடியும். இருபால் மாணவ மாணவிகளுக்கு தனி விடுதிகள் இருக்கிறது. ஒரு விடுதியிலும் 440 பேர் தங்கலாம். மாணவிகளும் 440 பேர் தங்கலாம், மாணவர்களும் 440 பேர் தங்கலாம். ஆக 880 பேர் தங்கி படிக்கக்கூடிய இந்த உண்டு உறைவிட பள்ளி, அதாவது மாதிரி பள்ளி, இந்த மாடல் ஸ்கூல், அதை கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த மாதம் அதற்கு முதலமைச்சருடைய இசையை பெறணும் நம்முடைய மாவட்டத்திற்கு. ஏற்கனவே டெண்டட்டிவாக சொல்லியிருக்கிறார், செப்டம்பர் மாத வாக்கில் இந்த பகுதிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை, முதலமைச்சருடைய ஒப்புதலை பெறணும். ஆனால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் நேரடியாக இந்த மாதிரி பள்ளியை, மாடல் ஸ்கூல், இதை ஆய்வு செய்து என்னென்ன பள்ளிகள்லாம் இன்னும் மிச்சம் இருக்கிறது, செய்ய வேண்டிய பள்ளிகள் என்னென்ன என்பதை, நான் சம்பந்தப்பட்டிருக்கிற பொதுப்பணித்துறை தான் இந்த கட்டடத்தை கட்டினார்கள். எனவே அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த பள்ளியை பொறுத்தளவு, மாடல் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு 22 அறைகள் கொண்ட ஒரு மாடல் ஸ்கூல். இந்த 880 மாணவ மாணவிகள் இங்கே பயிலுகிற அளவுக்கு ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, மைக்ரோபயாலஜி லேபு, அது அண்ணில் நூலகம், லைப்ரரி, அது அண்ணில் இன்றைக்கு இருக்கிற கணினி, கம்ப்யூட்டர் சென்டர் இத்தனையும் இங்கே இந்த மாடல் ஸ்கூலில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. இப்போ அந்த ஃபர்னிச்சர் போடுறது வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைவாக முதலமைச்சருடைய ஒப்புதல் பெறுகிற பொழுது, தேதி ஒப்புதல் பெறுகிற பொழுது, இந்த ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்கிற வேலை, அதை போன்ற வேலைகள்லாம் நிறையா பெயிண்டில் எடுத்துருக்கிறாங்க. இதனால ஃபைனல் டச்சுன்னு ஒன்று இருப்பாங்க பார், அதெல்லாம் முதலமைச்சருடைய இசையமைப்பு பின்னால் அவைகள்லாம் இங்கே முழுமை பெறும். ஒரு சதவீத கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி பள்ளியில் ஏறத்தாழ 95% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 5% பணிகள் தான் நடைபெறணும். அது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணிகள்லாம் நடைபெறும். முதலமைச்சர் இசைவுக்கு பின்னால் நான் உங்கள்கிட்ட சொல்ல தயாராக இருக்கிறேன். இதை திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 56,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது முழுமையடைகிற பொழுது அடுத்த முறை முதலமைச்சருடைய இசைவுக்கு பின்னால் நேரடியாக நம்முடைய நண்பர்களெலாம் சந்தித்து விரிவான அறிக்கையை நான் சொல்லுகிறேன்.
அரசியலில் கேள்வி கேட்குறீங்களா? ஏற்கனவே தொலைக்காட்சியில எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காரணத்தினால் அவரின் சார்பாக நிதித்துறை அமைச்சரிடத்தில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் காலதாமதமாக இருக்கிறது, ஏன்னா அவையெல்லாம் பெற்றுத்தரணும். உதாரணமாக அது பள்ளிக்கூடமாக இருக்கிற காரணத்தால் ஏறத்தாழ 2752 கோடி ரூபாய் கல்வி நிதித்தொகை கொடுக்க வேண்டியதுன்னு அப்படியே இருக்குது. அது கொடுன்ற கடிதத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு ரயில்வே பாலங்கள், பல்வேறு நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள், இவைகளெல்லாம் உடனே எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார்கள். ஏன்னா அந்த கடிதத்தை பிரதமரிடத்திலே கொடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகத்தான் நான் பிரதமர் வந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்ல, சோழர்கள் ஆண்ட தஞ்சாவூரும் சரி, தஞ்சாவூருக்கு பின்னால் சோழர்கள் ஆண்ட கங்கை சோழபுரம் நேரடியாக வந்து நம்முடைய தமிழருடைய மூவேந்தர்கள் ஒருவராக இருக்கிற சோழருடைய பெருமையை பற்றி பேசியதை நான் வரவேற்கிறேன். அதை பொறுத்தளவு வரவேற்கிற ஒரு தமிழனாக அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நேற்று தினம் பேசுகிற பொழுதுதான் நான் அவருடைய முழு பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பிரதமருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ கேட்கிற பொழுது ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் அவர் வந்து அது என்ன சொல்றது குறிப்பிடுகிற பொழுது, இந்த லாங்குவேஜில் குறிப்பிடுகிற பொழுது அழகு தமிழ் என்பது நமக்கு புரிகிறது. அந்த 2 பெயரை சொல்லுகிற பொழுது நம்முடைய அழகு தமிழுடைய நளினங்கள், அதனுடைய முக்கியத்துவம் நாம் புரிகிறது. ஆனால் அதுக்கு பற்றியான அவருடைய கருத்தை சொல்கிற போது, இந்தியை பற்றி பேசுகிற போது நமக்கும் புரியல. ஏன்னா வார்த்தைகளே கடுமையாக தான் இருக்குது, அது ஒன்றும் இனிமையாக இல்லை. சோழனை பற்றி பேசுகிற பொழுது இனிமையாக இருக்குது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று அவர் குறிப்பிடுகிற பொழுது நம்முடைய தமிழுடைய இனிமை புரிகிறது. அவருடைய பெருமை பற்றி அவர் பேசுகிற பொழுது தமிழில் பேச முடியாமல் அவர் இந்திக்கு போய்விடுகிறார். அப்போ போகிற பொழுது வார்த்தைகளே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்தி வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் எப்பயுமே, இல்லையா? அதனால் முழுமையாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் பேசியிருந்தா இன்னும் கூட நன்றாக இருக்கும். ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கல்வித்துறையை அனுப்பினாவே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் வந்து கனவு காணுவதை நாம் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. கனவு காண்றது அவங்களுடைய விருப்பு அல்லது அவங்களுடைய தனிமனித சுதந்திரம். அவர் கனவு காணுகிறார், அதுக்காக நான் வந்து ஏன் கனவு காணுகிறான்னு சொல்ல முடியுமா? நிஜம் அது அல்ல. 2024 திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பண்ணன் தளபதியாடு தலைமையில் தான் 2026 ஆட்சி அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இது நான் சொல்லலை, நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியா டுடே என்கிற பத்திரிகை என்ன, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி பத்திரிகையா? அவளே 3 மாத காலத்துக்கு முன்னால் ஒரு கணிப்பை போடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அறிக்கை 52% மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது என்பது அவளே போடுறாங்க. அப்போ அதில் பொய்ன்னு சொல்றீங்களா? அந்த பத்திரிகையா பொய் சொல்றீங்களா? அது 100 ஆண்டு கலந்த ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை. இதுதான் ஒரு அளவுகோல். அதனால திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் இவர் தான் வருவாய் என்பது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள் சொல்வதை விட, தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் சொல்வதை விட, உங்களை போன்ற பத்திரிகை நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார். ஆனால் அதுதான் நடக்கும், அதுதான் நிஜம். அருமை எதிர்க்கட்சி தலைவர், அருமை நண்பர், என் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி கனவு காணுகிறார்.